தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். ஏத்தணும்னு சொல்லிட்டோம். ரெண்டாவது, இன்னைக்கு 12 மணிக்கு திரி தீபம் தேவையான எல்லா பொருட்களையும் கொடுத்துட்டு நீதிமன்ற உத்தரவுப்படி நீங்க ஏத்தணும் சொல்லிட்டோம். அவங்க 2 மணி வரைக்கும் எந்த விதமான வேலையையும் மலை உச்சியில தீபத்துள்ள செய்யல. மாண்புமை நீதிமன்றத்தில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கிற்காக எங்க வழக்கறிஞர்கள் வழக்கு தொடுத்தாங்க. அதுல மாண்புமை நீதியரசர் நீதிமன்ற உத்தரவுகளை அவமதித்து தொடரப்பட்ட வழக்கில் சொன்ன விஷயம் என்னன்னா, சிட்டி கமிஷனர் போலீஸ் அண்ட் எக்ஸிகியூட்டிவ் ஆபிசர் 2 பேரும் 5 மணிக்கு விசில வரணும்னு சொன்னாங்க. வீடியோ கான்பரன்ஸ்ல அவங்க வரல. 6 மணிக்கு உள்ள நாங்க இந்த உத்தரவை அமல்படுத்துவாங்கன்னு நாங்க பொறுத்திருந்தோம். அரசு வழக்கிற்கு என்ன சொன்னாருன்னா, 6 மணிக்குள்ள ஏத்தலைன்னு சொன்னா தான் கண்டெம்ட் வரும் சட்டவிதி பேசினாரு. ரைட். அப்படின்னா 6 மணிக்குள்ள ஏத்தலைன்னு சொன்னா 6:05க்கு நான் விசாரிப்பேன்னு சொன்னாங்க. 6:05க்கும் தீபம் ஏத்தல. தீபம் ஏற்கனவே ஏத்திக்கிட்டு இருந்தா அந்த மோட்ச தீப ஏத்துல ஏத்துனாங்க. இப்போ அதற்கப்புறம் நீதியரசர் மாண்புமிகு நீதியரசர் சொன்னார், இந்த உத்தரவை அமல்படுத்தணும், எக்ஸிகியூட்டிவ் ஆபிசர் மலைக்கு போகணும், பெட்டிஷனர் உள்ளிட்ட 10 நபர்களுக்கு சிஆர்பிஎஃப் பாதுகாப்போடு அழைச்சிட்டு போய் தீபம் ஏத்தணும் சொன்னாங்க. அந்த உத்தரவு நகலை நீங்க வழக்கறிஞர் உள்ளிட்ட எல்லாரும் வந்து கொடுத்தோம். மத்திய பாதுகாப்பு படையோடு நாங்க வந்திருக்கோம். ஆனா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த காவல்துறை அரசு என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, நாங்க வந்து அந்த மத்திய பாதுகாப்பு படை வந்தாலுமே அவங்களையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணுவாங்க. கேட்டா 144 தடை உத்தரவு போட்டிருக்குங்கிறாங்க. நான் கேட்கிறேன், ஆட்சியர் போட்டிருக்காரு சொல்றாங்க. நான் கேட்கிறேன், இந்த நாட்டில இந்துக்களுக்கு வழிபாட்டு உரிமை இல்லையா? மாண்புமிகு நீதிமன்றம் கொடுத்த அந்த நீதியுடைய உத்தரவை, சட்டத்தின் கோவிலுடைய உத்தரவை இந்த அரசு நிர்வாகம் மதிக்கிறதா இல்லையா? இந்த ஊர்ல இஸ்லாமியர்களுக்கு எங்களுக்கு பிரச்சனை இல்ல, அரசுக்கு தான் பிரச்சனை. ஏன்னா ஓட்டு நாடு அரசியலுக்காக நீதிமன்ற உத்தரவை அவமதித்து நாங்க 144 தடை உத்தரவு போட்டுங்க. ரைட். 4 பேருக்கு மேல நிக்க கூடாது. போலீஸ் எவ்வளவு கும்பல நிக்கிறீங்க? ஓ சட்டத்துக்குள்ள வருமா வராதா கேக்குறேன். நான் மீண்டும் கேக்குறேன், ஒரு நாட்டுல 10 பேர் போறோம்னு நீதியரசர் சொல்லிருக்காரு. ஒரு இந்து நான் இந்த மலையில போய் தீபத்த உரிமை இல்லையா? அவ்வளவு சட்டம் ஒழுங்கு போச்சா? எங்களையும் மத்திய பாதுகாப்பு படையை அரெஸ்ட் பண்ணு சொல்றாங்கன்னா, இது முழுக்க முழுக்க திட்டமிட்டு செய்யக்கூடிய இந்த அரசாங்கத்துடைய வேலையை நான் பாக்குறேன். அவங்க அப்பீல் போயிருக்குதா சொல்றாங்க. நிச்சயமா நாங்க சட்டத்தின்படி இதை எதிர்கொள்வோம். நான் சத்தியமா சொல்றேன், என் வயிறுன்னு சொல்றேன், என் குலசாமி சத்தியமா சொல்றேன், இந்த மலையில தீபம் ஏறலைன்னு சொன்னா அதுக்கு மேல என்ன நடக்குன்னு தெரியாது. இந்த முருகன் திருவுள்ளோ நிச்சயமா நாங்க எடுத்த பிரார்த்தனை, முருகப்பெருமா மலையில ஏத்துவோம், தீபம் எரியும், சட்டத்தின்படி நாங்க ஏத்துவோம். எங்க வழக்கறிஞர்கள் பேசுவாங்க. போலீசார் உங்களை தடுத்து இருக்காங்க, இங்கதான் இருக்கீங்க, அனுமதிக்கலன்னு சொல்றீங்க, காத்திருக்க போறீங்களா? இங்கேயே என்னங்க உங்களை உள்ள விடலன்றீங்க, என்ன பண்ண போறீங்க அடுத்து? நீங்க காத்திருந்து காலம் நோகுது எங்களுக்கு. நீங்க கேட்ட கேள்வி வந்து ஹைகோர்ட்ல ரிட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணியாச்சு. ரிட் பெட்டிஷன்ல ஒரு ஆர்டர் போட்டாங்க. அந்த ஆர்டர் ஒபே பண்ண வேண்டியது கவர்மெண்டோட டியூட்டி, டெம்பிளோட டியூட்டி, தேவஸ்தானத்தோட டியூட்டி. டைரக்ஷன் வந்து 2 பேருக்கு தான் கொடுத்திருக்காங்க. ஒன்னு டெம்பிள் தேவஸ்தானத்துக்கு கொடுத்திருக்காங்க, அதுக்கு வந்து போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கணும்னு கமிஷனர் கொடுத்திருக்காங்க. டெம்பிள் தேவஸ்தானம் அதை ஒபே பண்ணணும். ஒபே பண்ணலைன்னா என்ன பண்ண முடியும்? கண்டெம்ட் தான் ஃபைல் பண்ண முடியும். சரி, இன்னைக்கு தான் 3ஆம் தேதி தான் இன்னைக்கு வந்து கார்த்திகை, திருக்கார்த்திகை. இன்னைக்கு 6 மணி வரைக்கும் இன்னைக்கு கார்த்திகை, 6 மணி தான் கார்த்திகை வந்து ஏத்துற டைம். நாங்கள் அதுக்கான வழிகள் வந்து மலையிலேருந்து ஏறதா இருந்தால் மினிமம் ஒரு 3 மணி நேரம் ஆகும். ஸோ நாங்கள் வெயிட் பண்ணி பார்க்குறோம். மனுதாரர் போய் அதுக்கான பொருட்கள் எல்லாம் கொடுக்குறாரு. நேற்றே இந்த உத்தரவை கையில் கொடுத்துட்டாங்க. அதுக்கான எந்த வேலையும் செயல்படலை கோவில் நிர்வாகம். குறிப்பாக நான் கோவில் நிர்வாகத்தை மட்டும்தான் நாங்கள் பிளேம் பண்ணுறோம். அதுக்கு அடுத்தது ஒருவேளை ரிட் அப்பீல் போகிறது அவங்களோட உரிமை, தாராளமாக போயிட்டாங்க. ஆனால் அந்த ரிட் அப்பீல் வந்து ஃபார்மலாக ஃபைல் பண்ணிட்டு நேற்று வந்து அந்த ரிட் அப்பீல், இன்னைக்கு வந்து அந்த ரிட் அப்பீல் ரிட்டர்ன் ஆயிடுச்சு செக்ஷனில். அதை கூட வந்து கோயில் நிர்வாகம் ரீப்ரசன்ட் பண்ணலை. அதை நான் ஷுவராக சொல்லுவேன். சரி, இப்போ கண்டெம்ட் ஃபைல் பண்ணியாச்சு. கண்டெம்ட் ஃபைல் பண்ண உடனே கோர்ட் வந்து கமிஷனரையும் கோவில் ஈஓவையும் கமிஷனர் ஆஃப் போலீஸையும் ஈஓவையும் விசியில் அப்பியர் ஆக சொல்றாங்க. 5 மணிக்கு அப்பியர் ஆகும்போது அடிஷனல் அட்வொகேட் ஜெனரல் மிஸ்டர் ரவீந்திரன் நேரடியாக அப்பியர் ஆகி நாங்க வந்து இது வந்து ப்ரீ மெச்சூர் ஸ்டேஜ், கண்டெம்ட் லை ஆகாதுன்றாங்க. சரி, கண்டெம்ட் லை ஆகாதுல 6 மணிக்கு தானே தீபம் ஏத்தணும். சரி, நான் 6:05க்கு எடுத்துக்கிறேன்னு சொல்றாங்க. 6:05க்கும் வந்து அவங்க ஏற்கனவே வந்து ஏத்துற இடத்துல ஏத்துறாங்க.
பட் இப்போ மலை உச்சியில ஏத்துறதுல அவங்களுக்கு என்ன பிரச்சனை? தர்கால இருந்து 15 மீட்டருக்கு அந்த பக்கம் வந்து எந்த இடத்துல வேணா ஏத்தலான்னு 1996லயே வந்து சென்னை உயர்நீதிமன்றம் வந்து தெளிவான ஒரு உத்தரவு கொடுத்திருந்தோம். சில பேருடைய இந்த ஒரு லெட்டர் பேட் அமைப்புகளுடைய அவங்களுடைய வந்து ஒரு ஓட் பேங்காகவும் அவங்கள வந்து ஃபேஸ் பண்றதுக்காகவும் ஒரு இந்துக்களுடைய ஒரு அடிப்படை உரிமை ஆர்டிகல் 25 26ல ரொம்ப தெளிவா கொடுத்திருக்காங்க. ஒவ்வொரு இந்துக்களுக்கும் அவங்களுடைய மரபுரிமைய அவங்களுடைய வந்து வழிபாட்டு உரிமையை கடைபிடிக்கிறது வந்து இந்திய குடிமகனுடைய ஒரு உரிமை, அடிப்படை உரிமை. அந்த உரிமை கூட நீதிமன்றம் வந்து தெளிவா வந்து உத்தரவு கொடுத்தும் தமிழ்நாடு அரசு, ஏன்னா இப்ப கமிஷனர் ஆஃப் போலீஸ் வந்து இப்ப நம்ம இங்க பாக்குறோம், கமிஷனர் ஆஃப் போலீஸ் கிட்ட ஹைகோர்ட்டோட ஆர்டர் வந்து கொடுக்குறோம். அவர் முதல்ல என்ன சொல்றாரு? சைன் இல்லைன்றாரு. சரி, வெப் காப்பியை வந்து நாங்க பிரிண்டட் மொபைல் எடுத்து காமிச்சதுக்கு அப்புறம் ஓகேன்னு சொல்லிட்டு சிஎஸ்எஃப் கமாண்டன்ட் கிட்டத்தட்ட 65 சிஎஸ்எஃப் கமாண்டன்ட் 65 சிஎஸ்எஃப் பர்சனல் வந்திருக்காங்க. 65 சிஎஸ்எஃப் பர்சனல்லையும் அவங்க வந்து அந்த கமிஷனர் போலீஸ் என்ன சொல்றாரு, மதுரை கமிஷனர் போலீஸ் அதுல வந்து கமாண்டன்ட் இங்க வரல அப்படின்றாரு. சார், நான் நல்லா தெளிவா படிங்க, கமாண்டன்ட் வரணும்னு சொல்லல, கமாண்டட் ஷால் டெபியூட் லிஸ்ட் ஆஃப் டீம்ஸ் அப்படின்னு தான் அதுல வந்து இருக்கு. அப்போ நீங்க அதை நல்லா படிச்சு பாருங்க சொன்னதுக்கு அப்புறம் சரி ஓகே, இப்போ உங்களுக்கு வந்து இந்த ஆர்டருக்கு மேல நாங்க அப்பீல் போயிட்டோம் அப்படின்றாங்க. சரி ஓகே, அப்பீல் போயிட்டீங்கன்னா நாங்களும் வெரிஃபை பண்றோம், நீங்க ரிஜிஸ்டர்ட வெரிஃபை பண்ணுங்கன்னாங்க. நாங்க வெரிஃபை பண்ணிட்டோம், அப்பீல் வரைக்கும் நம்பர் ஆகல. ஈவன் நம்பர் ஆயிருந்தாலும் அந்த கேஸ் நாளை காலையில தான் வரப்போகுது. கோர்ட்டோட ஆர்டர் இன்னைக்கு வந்து இருக்கு, கண்டெம்ட்டோட ஆர்டரும் இருக்கு, ரிப்பிடிஷனோட ஆர்டர் இருக்கு. அட்லீஸ்ட் ரெண்டுல ஏதாவது நீங்க வந்து ஒன்னு ஒபே பண்ணணும், இல்ல டெம்பிளாவது ஒபே பண்ணணும். டெம்பிள் ஒபே பண்ணாதனாலதான் நம்ம இந்த கண்டெம்ட்டுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லியும் கமிஷனர் வந்து திருப்பி வெளியே போய் போன் பேசிட்டு வந்து இல்ல முடியாது, கலெக்டர் 144 போட்டுட்டாங்கன்றாங்க. 144ல பேராகிராஃப் 4ல வந்து என்ன சொல்லுது, ஒரு மத ரீதியான ஒரு கூட்டமா போக கூடாதுன்றாங்க. நாங்களே என்ன சொல்றோம், கோர்ட்டுல வந்து மனுதாரர் ராமரவிக்குமார் உட்பட 10 பேர் வந்து மலையில ஏறி போய் தீபத்தை ஏத்தலாம், ஏன்னா கோவில் ஏத்தாதனால ஏத்தலாம்னு சொல்லி இந்த ஆர்டர்ல இருக்கு. அப்போ நாங்க சொல்றோம் 10 பேர் போல மனுதாரர் மட்டும் ஏத்தட்டும், பாரம்பரியமான இடத்துல ஏத்திட்டு வரட்டும் அப்படின்னா ஏன் வந்து திருப்பி வந்து அவங்க போய் வெளியே போன் பேசிட்டு வந்து திருப்பி வந்து அவங்க ஸ்டாப் பண்றாங்கிறது இது வெளிப்படையான அஜெண்டாவோட தான் வந்து தமிழ்நாடு அரசாங்கமும் கமிஷனர் போலீஸ் மூலமா இதை வந்து செயல்படுத்துறாங்க. அவரே கமிஷனரே கூப்பிட்டு டெப்டி கமாண்டன்ட்ட இது நான் வந்து உங்களை அலோவ் பண்ண முடியாது அப்படிங்கறதுனால இப்ப நாங்க அப்பீல் போயிட்டாங்கன்னு நம்மளுக்கு வந்து தகவல் தெரிய வருது. நாங்க சட்டத்துக்கு உட்பட்டு தான் நம்ம எல்லா விஷயங்களும் செய்யறோம். எதுவுமே நம்ம அராஜகமா எந்த காலத்திலயும் நம்ம செய்யறது இல்ல. அதனால இப்போ நாங்க கிளம்புறோம். கண்டிப்பா இந்த கோர்ட்டோட உத்தரவு செயல்படுத்தப்படும் நம்புறோம். சொல்றீங்க, ஒரு செகண்ட் சொல்லிடுறேன். இந்த அரசாங்கம் திருவண்ணாமலையில மலையேற தடைபடுது, ஆனா திருப்பரங்குன்றல தீபத்தை ஏத்தணும்னு சொன்னா அப்பீலுக்கு போகுது. இந்த அரசு ரெண்டு பக்கமும் ஏமாத்துது, எல்லா மக்களையும் ஏமாத்துது. தென்னை மரத்துல ஒரு குத்து, பனை மரத்துல ஒரு குத்து மாதிரி இந்த ஓட்டு நாடக அரசியலுக்கு இந்த உணர்வுகளை, இந்துக்களுடைய உரிமைகளை இவங்க அவமதிக்கிறாங்க, நசுக்கிறாங்க. நிச்சயமாக நாங்கள் நீதிமன்ற உத்தரவு பெற்று இந்த மலை உச்சியில் தீபம் ஏற்றுவோம். இப்பொழுது நிரஞ்சன் பேசுவாங்க, அது முடிச்ச பிறகு என்னுடைய அடுத்த நிலையை சொல்றேன். கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு ஒரு ஆனால் திரு ராம ரவிக்குமார் அவர்களும் வழக்கறிஞர் அருண் சாமிநாதனும் போதுமான தகவல்கள் ஏற்கனவே கொடுத்துட்டாங்க. இப்ப இதுல காவல்துறையினுடைய நடவடிக்கை என்ன, அவங்களுடைய செயல்பாடுகள் எப்படின்றத மட்டும் பாருங்க. முதல்ல இன்னைக்கு மத்தியானம் நீதிமன்றத்தில் அவங்க அப்பீல் தாக்கல் செஞ்சுட்டோம். நேத்தே அந்த அப்பீல தாக்கல் செஞ்சாங்க. உண்மைதான். அறநிலைத்துறை எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் சார்பா நேத்து மேல்முறையீடு செய்யப்பட்டது உண்மை. ஆனா அந்த மேல்முறையீடுல எஸ்ஆர் நம்பரோட அப்படியே நிலுவை இருந்துச்சே தவிர்த்து அந்த வழக்கை அவங்க முழுமையா நம்பர் பண்ணி அட்மிஷன் கொண்டு வரன்ற எண்ணத்தில் அவங்க தாக்கல் செய்யலன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். அந்த வழக்கு இன்னைக்கு காலையில பண்டலூர் ரிட்டர்ன் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் மாவட்ட ஆட்சியர் சார்பா தனியா ஒரு அப்பீல் ஃபைல் பண்ணிருக்காங்க. அந்த அப்பீலும் இன்னைக்கு நம்பர் செய்யப்படல. இத்தகைய சூழ்நிலையில இன்னைக்கு நீதிமன்றம், அதாவது 6 மணி தான் இன்னைக்கு கார்த்திகை தீபம் ஏற்றக்கூடிய நல்ல நேரம், அது 6 to 7 தான் ஏத்துவாங்க. சோ அதனால அந்த 6 to 7 ஏத்துறாங்கன்னா அதுக்கு உண்டான முகாந்திர பணிகள் செய்யணும். மேல இருக்கக்கூடிய தீபத்தூண்ல விளக்கு ஏற்றணும் அப்படின்னா அதுக்கான ஆரம்ப கட்டம் சுத்தம் பண்ணணும். அதுல என்னென்ன எண்ணெய் விஷயம் இது பண்ணணும், திரியெல்லாம் ஏற்படுத்தணும், அனைத்து விஷயமான விஷயம் செய்யணும். எதையுமே செய்யாத காரணத்தினால இன்னைக்கு ரவிக்குமார் அவர்கள் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தாக்கல் செஞ்சாங்க. அந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்குல போதுமான சந்தர்ப்பம் அரசாங்கத்துக்கு வழங்கப்பட்டது. எடுத்து என்ன முடிவு பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி கேட்கும்போது 4 ஆளுக்கு வழக்கு விசாரிக்கப்பட்டது. விசாரணையின் போது
அரசு வழக்கறிஞர் சென்னையில இருந்து திரு ரவீந்திரன் அவர்கள் அந்த மாதிரி நாங்க அது இந்த கண்டெம்ட்டே ப்ரீ மெச்சூர் கண்டெம்ட், இது வந்து 6 to 7 மணி அவசியம் இருக்கிற வரைக்கும் அதுக்கு முன்னாடியே தாக்கல் செய்ய வேண்டிய அவசியம் என்னன்ற மாதிரி கேள்வி எழுப்பினார். அதுக்கு மாண்பு இன்னைக்கு மெட்ராஸ் உயர்மன்ற மதுரை கிளையில் இருக்கக்கூடிய நீதிபதி ஜி.ஆர். சோமநாதன் அவர்கள் இந்த மாதிரி அப்படி நீங்க அந்த 6 to 7க்குள்ள ஏத்துறது உங்களுடைய எண்ணமா இருக்கும் பட்சத்தில், இந்த நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்தும் எண்ணத்தில் நீங்கள் இருக்கும் பட்சத்தில் அதுக்கான முகாந்திர ஆரம்ப கட்ட பணிகள் எதுவும் செஞ்சிருக்கான்றதை கேட்டுட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி திரும்ப வழக்கு வந்து 6:15 பாஸ்வேர்ட் செய்யப்பட்டது. 6:15 மணிக்கு திருப்பி வந்து அவர் நாங்க எந்த பணியும் நான் செய்யல, நாங்க வந்து மேல்முறையீடு பண்ணிருக்கோம் சொன்ன உடனே நீதிமன்றம் இதனுடைய சூழ்நிலையில புரிஞ்சுக்கிட்டு இந்த மாண்பை காப்பாற்றணும். இந்த இந்து மதத்தினுடைய, அது இந்து மதம்னு தனிப்பட்ட முறையில் கிடையாது, எந்த மதத்தினுடைய இதையும் நம்ம வந்து சேதப்படுத்தக்கூடாது, கட்டாயம் காப்பாற்றணுன்றதுக்காக ஆர்டர்ல மிக தெளிவாக திரு நீதிபதி ஜி.ஆர். சோமநாதன் அவர்கள் வந்து இந்த வழக்குல அறநிலைத்துறையோ இல்ல அரசாங்கமோ ஏத்துறதுக்கு முன் வரவில்லை. அதனால மனுதாரர்களையே இது சம்பந்தப்பட்ட விஷயத்தினுடைய முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டு கட்டாய கார்த்திகை தீபத்தன்னைக்கு மலை உச்சியில் தீபம் ஏற்றப்பட வேண்டும் என்பதற்காக மட்டுமே அவர் வந்து மனுதாரர் மற்றும் அவருடன் சேர்ந்த 10 பேரை அங்க மலை உச்சியில போய் நீங்களே ஏத்துங்க அப்படின்னு சொல்லியும், காவல்துறை அதுக்கு கட்டாயமா வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்கன்னா அரசு நிர்வாகம் வந்து அதுக்கு எதிராக இருக்க காரணத்தினால CISF சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி போர்ஸ், உயர்நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி போர்ஸ்ல கமாண்டன்ட் டெபியூட் பண்ணி அந்த அவங்களுடைய டீம் அனுப்பி நீங்க பாதுகாப்பு கொடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இங்க நாங்க வந்து சேர்ந்ததுல இருந்து CISF உட்பட அனைவரையுமே அவங்க மேல அனுமதிக்கல. கமிஷனர் ஆஃப் போலீஸ் திரு லோகநாதன் சார் அவர்கள் வந்து ஆர்டரை படிச்சு பார்த்துட்டாரு, முழுமையா படிச்சு பார்த்துட்டு இதுல வந்து நாங்க 144 ப்ரோமோல்கேட் பண்ணிட்டோம், அதனால கலெக்டர் ப்ரோமோல்கேட் பண்ணிருக்காரு, நீங்க யாரும் சேரவோ போகவோ தடைன்னு சொன்னார். அதுக்கு நாங்க எங்களுடைய பணிவான விளக்கத்தை எடுத்து சொன்னோம். நீதிமன்ற உத்தரவு எதுலயும் கண்டெம்ட்ல போடப்பட்டிருக்கு, அந்த உத்தரவுல மனுதாரர்கள் என்ன சொல்லிருக்காங்களோ அதை மட்டும் அனுமதிங்க, மித்தபடி நாங்க எங்கேயும் கூட்டம் கூடல, நீதிமன்ற உத்தரவுக்கு நாங்க எதுவும் எதிராக செயல்படல, அது சார்பா மட்டுமே செயல்படுறோம் நாங்க சொன்னோம். அதுக்கு எங்களால் அனுமதிக்க முடியாது, நீங்க கண்டெம்ட் போடுங்க போடுங்க, அதை நான் ஃபேஸ் பண்ண தயார் அப்படின்னு அவர் சொன்னார். அது உங்க கேமராக்கள் எல்லாம் பதிவாயிருக்கும் நினைக்கிறேன். இது மட்டும் கிடையாது, அதுக்கப்புறம் திருப்பி என்னாச்சுன்னா நாங்க வந்து மேல்முறையீடு பண்ணிருக்கோம்னு திரு ரவீந்திரன் அவர்கள் மேல்முறையீடு தலைமை நீதிபதி மென்ஷன் பண்ணிருக்காங்க. அந்த வழக்கு உடனடியாக நீதிபதி ஜெயச்சந்திரன் அவர்கள்ட்ட விசாரணைக்காக பட்டியலிடப்பட்டது. அவர் நான் இப்ப நான் எடுக்க முடியாது, அடிஷனல் லிஸ்டா ஏற்கனவே இன்னைக்கு பட்டியல் வெளியில வந்தனால அடிஷனல் லிஸ்டா நாளைக்கு போட்டு முதல் வழக்கா விசாரிக்கிறேன்னு அவங்க சொல்லிட்டாங்க. இந்த மாதிரியான சூழ்நிலையில காவல்துறையோ அரசாங்கமோ சட்டத்தை மதிக்காம நீதிமன்ற தீர்ப்புகளை மதிக்காம இருக்க முடியும். ஆனா ஒரு அப்பீல் ஃபைல் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு ஒத்துழைத்து அதுக்கு மரியாதை கொடுத்து மாண்புமிகு டிவிஷன் பெஞ்ச் அவர்கள் வந்து நாளைக்கு இந்த வழக்கை விசாரிக்க போற சூழ்நிலையில அந்த தீர்ப்பு வர்ற வரையும் நம்ம பொறுமையா இருப்போம். இது இன்னையோட முடிய போற காரியம் கிடையாது. நம்ம மலை மேல் ஏற்றக்கூடிய தீபம் வந்து இன்னைக்கு ஒரு நாளோட முடிய போறது கிடையாது. அதனால இது காலங்காலத்துக்கு இனி பின்வரும் காலங்கள் அத்தனையும் ஒளியோட எரியணும்ன்றதா எங்க எல்லாருடைய எண்ணமும். அதனால இந்த சமயம் வந்து எங்களை கலந்து பேசி நீதிமன்றம் நாளைக்கு காலையில வழக்க விசாரணை எடுக்கக்கூடிய சூழ்நிலையில எங்களுடைய எதிர்வாதங்களை எஃபெக்டிவா நாளைக்கு வச்சு இதே மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்தையும் சூழ்நிலையும் நாளை ஏற்படுத்தி நீதிமன்றத்தின் சார்பா நல்ல ஒரு உத்தரவை பெற்று நாங்க செயல்படணும் நாங்க நினைக்கிறோம். இதோட மிக முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா, அரசாங்கம் இப்படியான ஒரு அடக்குமுறையை எந்த காலத்திலையும் இப்படி பண்றதே கிடையாது. இதே மாதிரியான ஒரு சூழ்நிலை திருப்பரங்குன்றத்தில் நம்ம ஆர்ப்பாட்டத்துக்கு போராட்டத்துக்கு பர்மிஷன் கேட்டப்ப நீதிமன்றம் அன்னைக்கு சொன்னப்ப இதே 144 மதுரையில் போடப்ப சிவகங்கை, திருநெல்வேலி, கன்னியாகுமரி அனைத்து மாவட்டத்திலையும் தலைவர்கள் வந்து அவங்க வீட்டில் ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணாங்க, பக்கத்தில் கூடிய மண்டபத்தில் போய் அடைச்சு வச்சாங்க. இந்த மாதிரியான சூழ்நிலைகள்ல வந்து எதுவுமே வந்து அரசாங்கம் சட்ட விதியை ஃபாலோ பண்ணலன்றதா எங்களுடைய முழு குற்றச்சாட்டுங்க. இதுல அவங்க சொன்னது போல அரசாங்கம் எல்லா பொதுமக்களுக்கும் குடிமக்களுக்கும் சம்பந்தம் ஒரே மாதிரியான அரசாங்கம் ஒரே மாதிரி நிர்வாகம் தாங்க பண்ணணும். அது இந்த மதத்துக்கு ஒண்ணு அந்த மதத்துக்கு ஒண்ணுன்னு பேச விரும்பல. இங்க உண்மையிலேயே எந்த விதமான சங்கடமோ சூழ்நிலையோ இல்லங்க. இன்னைக்கு நாங்க எல்லாரும் சேர்ந்தே சொல்றோங்க, எங்களுக்கும் முஸ்லீமுக்கும் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. நாங்க எல்லாரும் சகோதரர்களா தான் இருக்கோம். இதுல வந்து விஷம கிருமிகள் அரசியல் ஆதாயம் தேடக்கூடிய அற்ப நபர்கள் வந்து இதை வந்து செயல்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. இந்த மாதிரி குழப்பங்களை ஏற்படுத்தி தொடர்ச்சியா பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இது மக்கள் கொண்டு போய் சேருங்க. நாங்க காவல்துறையை சார்ந்தவங்க எங்க அண்ணன் தம்பி தான். ஏவருது யாரா இவங்க அதனால வருது. நீதிமன்ற உத்தரவுப்படி திருப்பரங்குன்ற மலை உச்சியில தீபம் ஏற்றணும்னு சொல்லி உத்தரவு எல்லாருக்கும் தெரியும். படிச்சவங்க பெரியவங்க எங்க அண்ணன் தம்பி மூத்தவங்க அவங்க தெரிஞ்சு அப்படி கண்ண மூடிட்டு இருக்காங்க. நிச்சயமாக இவ்வளவு அவசரமா உடனே அதா இருக்கு இதா இருக்குன்னு சொல்லி எல்லாம் நீதிமன்றத்தில் சொல்றாங்களே, இது எங்க அரசாங்கத்தின் மீது கோபம் தான் வருது. சாதாரண ஒரு மொத்த இந்துவுக்கு உரிமை இல்ல, 10 இந்துவுக்கு உரிமை இல்ல,
ஒத்த இந்துவுக்கு உரிமை இல்ல. இந்த ஊர்ல குங்குமத்துக்கும் குல்லாவுக்கு சண்டை இல்ல சாமி, அல்லாவுக்கும் முருகருக்கு சண்டை இல்ல சாமி. அமல்படுத்த வேண்டிய செயல்படுத்த வேண்டிய அத்தாரிட்டி எக்ஸிகியூட்டிவ் ஆபிசர் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி டெம்பிள் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டார். சேகரபாபு முதலாளி எல்லாம் உத்தரவு போடலான்னு தெரியல. திருவண்ணாமலையில மலையேற தடை, திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றுவதற்கு நீதிமன்ற அவமதிப்பு. நிச்சயமாக சொல்லுகிறேன், சத்தியமாக சொல்லுகிறேன், இந்த அரசு கெட்ட எண்ணத்தோடு இந்து மக்களுடைய வழிபாட்டு உரிமையை அழிக்க வேண்டும், ஒழிக்க வேண்டும், நசுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இவங்க செய்யறாங்க. நான் நிச்சயமாக நீதிமன்றத்தை நாடுவோம். என்னுடைய பிரார்த்தனை காலையில் சத்தியம் பண்ணிருக்கேன், மலை உச்சியில் தீபம் ஏற்றப்படும். நான் நீதிமன்றத்துடைய உத்தரவுகளை மதித்து நிறைவேற்றாத இவர்களை மென்ஷன் பண்ணி நான் இங்க தீபம் ஏற்றி என்னுடைய பிரார்த்தனை நான் சமர்ப்பிக்கிறேன். காவல்துறை அவர்கள் நல்லவர்கள், ஆனால் அரசாங்கம் அவர்களை தவறாக வழிநடத்துகிறது, இந்துக்கள் மீது அடக்குமுறையை ஏவுகிறது. சத்தியமாக இந்த ஊர்ல இந்துக்களுக்கு 10 பேருக்கு ஒத்த இந்துவுக்கு கூட உரிமை இல்லைன்னா நான் இந்த நாட்டில் வாழணுமா நான் சாகணுமா? நான் வாழணுமா சாகணுமா? திருப்பரங்குன்றத்தில் கலெக்டர் போடுறாரு உத்தரவு, 10 பேருக்கு மொத்தமா கூட்டம் கூடாது. திருவிழா நடக்கிற கூட்டம் கூடுவானா மாட்டானா? தேடி 3 பேருமா பவியலிங்க. அநியாயமுங்க, அநியாயம், அநியாயம், அநியாயம். இந்துக்களுக்கு வாழ உரிமை இல்லையா? ஒத்த இந்துவுக்கு உங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுக்க முடியாதுன்னா, சிஆர்பி மொத்தமா வந்தாலும் கூட்டு போக முடியாதுன்னா இது என்னையா நியாயம்? வழிவிடுங்க ஐயா முருகா, ஐயா முருகா, ஐயா போலீஸ், இதுக்காவது வழிவிடுங்க. ஐயா நல்லா கேப்படுங்க சார். ஐயா இதையாவது முருகன் பாத்துக்கலாம். ஐயா யாராவது திப்பிட்டு வச்சிருக்கீங்களா? மெதுவா செய்ய, மெதுவா செய்ய. ஐயா முருகன் பெருமானே, இந்த மலையில நிச்சயமா தீமை ஏற்றுவோம். காவல்துறையுடைய அடக்குமுறையை நாங்க எதிர்கொள்வோம். நிச்சயமா ஏற்றுவோம். முருகன் வெற்றி விடுப்பா, நிச்சயமா கொடுப்பா. ஐயா சுப்பிரமணிய சாமி கடவுளே, உன் மலையில சொல்லி நீதிமன்ற உத்தரவு கொடுத்து எங்க போலீஸ்காரங்க அரசாங்கத்தை ஆளுங்க தீபயத்தங்களை அனுமதிக்கல. இந்த ஜோதி ரூபத்தில் சொல்றேன், பகிரறிவு சொல்றேன், ஒத்த இந்துவுக்கு கூட உரிமை இல்லைன்னா இந்த நாட்டில் நாங்க இருக்கிற வேஸ்ட். நிச்சயமாக நீதிமன்ற உத்தரவை ஏற்று இதே மறுத்தவர்கள், இதே அனுமதி மறுத்தவர்கள் எங்களை சல்யூட் பண்ணி கூட்டு போகலாம். நான் விடமாட்டேன். நான் ஒரு இந்து இல்லைன்னு சொல்லல, வாழ்றது வேஸ்ட். முருகா நாளைக்கு நிச்சயமா தீபத்துல முருகா, 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 வெற்றிவேல் முருகா. ஐயா ஐயா புரிஞ்சுக்கங்க, உப்பு தில்லவன் தண்ணி குடிக்கலாம், தப்பு செஞ்சவன் தண்டனை அனுபவிக்கலாம். இந்த அரசாங்கம் அதற்குரிய கூடிய முறை கொடுப்பா, சுப்பிரமணிய சாமி கொடுப்பா, வேல் கொடுக்கும். வேல் முருகனுக்கா ஐயா சட்டவிரோதமாக கைது செய்யப்பட்டவர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும். நாங்கள் நீதிமன்றத்தை மதிக்கிறோம், மதிக்கிறோம். இந்த அரசாங்கத்துக்கு நல்ல புத்தி வரணும். கைது செய்யப்பட்டவர்கள் விடுதலை பண்ணணும்.